Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11 NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜில டியூட்ரோமைசெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுதான் கிங்டம் ஃபங்கையோட லாஸ்ட் கிளாஸ். டியூட்ரோமைசெட்ஸை வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க MCQ. ஸோ இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூட்ரோமைசெட்ஸ் தான். ஏன் வந்து இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபங்கை வந்து 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுமே பண்ணும். வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். ஆனா டியூட்ரோமைசெட்ஸ்ல தெரிஞ்ச வரைக்கும் ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சில செக்ஷுவல் ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பட் பெர்ஃபெக்ட்டா வந்து அப்ப கிடையாது. அங்க கிளாசிஃபை பண்ற அந்த டைம்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் வந்து இல்ல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கிடைக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா டியூட்ரோமைசெட்ஸ்ல போடாம ஆஸ்கோமைசிட்ஸ்லயும் டெசிடியோமைசிட்ஸ்லயும் அந்த கேட்டகரிஸ் எல்லாமே அதுக்கு அந்த கிளாஸ்க்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால டியூட்ரோமைசிட்ஸ்ல ஒன்று ஏசெக்சுவல் இல்லைன்னா வெஜிடேட்டிவ் தான் இருக்கும். அந்த ரீசனால தான் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை பத்தி தான் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. டியூட்ரோமைசிட்ஸோட ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் என்ன அப்படின்னா கொனிடியா. இதோ நம்ம கிங்டம் ஃபங்கை வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம். மைசீலியம் என்ன அப்படின்னா செப்டேட் அண்ட் பிரான்ச்ட். செப்டேட்னா என்ன, பிரான்ச்னா என்னன்றதும் கிங்டம் ஃபங்கை வீடியோலயே பார்த்திருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் எல்லாமே சாப்ரோஃபைட்ஸா இருக்காங்க அண்ட் பாரசைட்ஸா இருக்காங்க. ஆனா டியூட்ரோமைசிட்ஸ் கேட்டகரியில இருக்கிற முக்காவாசியான மெம்பர்ஸ் எல்லாமே டீகம்போசஸ் ஆஃப் லிட்டர். லிட்டர் அப்படின்றது சாயில்ல இருக்கிற சம் ஆஃப் த ஆர்கானிக் மெட்டீரியல் அதை வந்து டீகம்போஸ் பண்றது அந்த இதுவும் அண்ட் மினரல் சைக்கிளிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது டியூட்ரோமைசிட்ஸ் தான். இது வந்து நிறைய நீட் MCQல வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டகரியில வந்து கேட்டிருப்பாங்க. டீகம்போசஸ் ஆஃப் லிட்டர் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங் என்னது? டியூட்ரோமைசிட்ஸ். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை யாரு? டியூட்ரோமைசிட்ஸ். டியூட்ரோமைசிட்ஸோட இன்னொரு பேர் என்ன? இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மீன் MCQல அதிகமா நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆல்டர்னேரியா, கொலோட்டோட்ரைக்கம் அண்ட் ட்ரைகோடர்மா தான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்றது ஏசெக்சுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். அது செக்ஷுவல் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ் கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் சைக்கிளிங்க்கும் டீகம்போசஸ் ஆஃப் லிட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வந்து கொனீடியா. இதோட மைசீலியம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டேட் அண்ட் பிரான்ச்ட். இவ்வளோதான் நம்ம கிங்டம் ஃபங்கையோட வீடியோ. ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் எல்லாமே நான் முன்னாடி வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா. பட் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாலாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்னெல்லாம் இருக்கும், எதுக்கு செல் வால் இருக்கும், எதுக்கு செல் வால் இருக்காது, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் வீடியோவா நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதை பத்தி டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 3 வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ல அதுல இருந்து அவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கைல இருந்து கேட்பாங்க. பிரியான்ஸ், விருசாய்ட்ஸ் அதெல்லாம் இதுல இருக்கு. அது கிங்டம் அனிமாலியாக்கு அப்புறமா வருது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.